அப்படின்னா, பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லாக் மாதிரி பார்க்கலாம். நாங்கள் நேற்று பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போயிருந்தோம். நேற்று வந்து என் மூத்த பையனுக்கு வந்து பிறந்த நாள், அதனால் திருச்செந்தூர் வரைக்கும் போயிருந்தோம். வர வந்து சின்ன பையன், 2வது மூத்த பையன், நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அவங்க ஒரு சின்ன லாக் மாதிரி தான் போட்டிருக்கேன். எல்லாருமே வந்து எல்லாருமே நல்லா சாமியை கும்பிட்டு எல்லோரும் நல்லா வளம் பெறணும்னு வேண்டிக்கிறேன். உங்கள் ஆட்டுக்குட்டியை வந்து பிறந்த சில நாட்களே வந்து மண்ணை தின்றா, இது வந்து சாதாரண சொல்லிட்டு விட்டுறாதீங்க. பொதுவாக குட்டிகள் வந்து மண்ணை தின்பதற்கு தாது சத்து குறைபாடு, குறிப்பாக இரும்பு மற்றும் சில கனிம சத்துக்கள் வந்து குறைவாக இருப்பது தான் ஒரு காரணமாக இருக்கலாம். அதே போல் ஆர்வத்தால் கொஞ்சம் மண்ணை நக்குவதும் குட்டிகளில் வந்து காணப்படலாம். ஆனால் தொடர்ந்து மண்ணை தின்னுக்கிட்டே இருந்தால் குட்டியோட வளர்ச்சி, செரிமானம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. மண்ணில் இருக்கும் கிருமிகள் இல்லைன்னா அந்த புழு முட்டைகள் உடலுக்குள் வந்து சில அபாயமும் இருக்கலாம். அதனால் குட்டி பிறந்த பிறகு சுத்தமான இடம், நல்ல தாய்ப்பால், சுத்தமான குடிநீர், வயசுக்கேற்ற சமச்சீர் ஊட்டச்சத்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மண்ணை தொடர்ந்து சாப்பிடும் பழக்கம் இருந்தால் தானாக மருந்து கொடுக்காம கால்நடை மருத்துவரோட ஆலோசனை பெற்று தாது சத்து குறைபாடு இல்லைன்னா புழு தொற்று வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதித்து அதுக்கப்புறம் மருந்து கொடுங்க. இந்த குட்டியோட அந்த சிறிய பழக்கத்தையும் கவனிச்சா பெரிய பிரச்சனையை முன்கூட்டியே வந்து தடுக்கலாம். திருச்செந்தூர் கடவுள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சுங்களா? ஓகேங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பேப்பர் ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.